வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் டைமில் எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் சூப்பரான சூப் ரெசிபி. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் செய்திடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைம் வெயிட் கெய்னிங் சூப் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து என்ன கீரை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி, வீட்டில் இருக்கிற சிவப்பு பொன்னாங்கண்ணி வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 சாம்பார் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 2 மிளகு நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கீரை ரெண்டுமே வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு கீரை ரெண்டுமே நல்லா வெந்து கிடைக்கணும் நமக்கு. நான் வந்து இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். அதுலேருந்து 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கீரை எல்லாமே வந்து நல்லா குலைவாக சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ஃபைபர் நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து கீரையில் தான். ஸோ நீங்கள் என்ன வகையான கீரை வேணாலும் தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி சூப்பாக செய்து கொடுக்கலாம். கீரை பருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கிறதால ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் இந்த சூப்பில் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். ஒரே ஃபுட்டில் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துமே கொடுக்க முடியும். இப்போது இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு இந்த ஸ்பூனில் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த சூப்பில் வந்து எல்லா சத்துமே வந்து இறங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குயிக் அண்ட் ஈஸியான வெயிட் கெய்னிங் பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம்லையோ இல்லை லன்ச் டைம்லையோ தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் கூட கொடுக்கலாம். இல்லை சாதத்தை நல்லா மசிச்சுட்டு இந்த சூப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக ஊட்டி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.